வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பகடிவதை காணொளி விவகாரம். 22 மாணவர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி யாழில் இன்று மனித சங்கிலி போராட்டம். யாழில் இன்று பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ள ஐநா ஆணையாளர். இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தகவல். அமெரிக்காவுடன் வரி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய ஒரே நாடு இலங்கை. இனி விரிவான செய்திகள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீட முதலாம் ஆண்டு மாணவர்களை பகடிவதை செய்த முறைப்பாட்டை அடுத்து கடந்த 19ஆம் தேதியில் இருந்து அதே பீடத்தை சேர்ந்த 2ஆம் 3ஆம் வருட மாணவர்கள் 22 பேர் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் MI நப்பர் தெரிவித்துள்ளார். குறித்த பல்கலைக்கழக மாணவர்கள் பகடிவதை செய்யும் காணொலி காட்சி ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவிக்கையில், இந்த பகடிவதை கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்றுள்ளதாகவும் கடந்த 19ஆம் தேதியே இது தொடர்பாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் அதுவரைக்கும் இது தொடர்பாக பல்கலைக்கழகத்துக்கு தெரியாது என குறிப்பிட்டுள்ளார். இருந்தபோதும் முறைப்பாடு கிடைத்தவுடன் இது தொடர்பில் உண்மையை கண்டறியும் குழு நியமிக்கப்பட்டு குறித்த காணொலியில் இருக்கும் மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். இதற்கிணங்க குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பொறியியல் பீட 2ஆம் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 22 பேரே கடந்த 19ஆம் தேதியிலிருந்து பல்கலைக்கழகத்தினுள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடாத்தப்பட்டு குற்றவாளிகள் அடையாளம் காணப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இது தொடர்பாக அக்கரைப்பற்று போலீசாரும் விசாரணை நடத்தி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைகுழு சர்வதேச நீதி கோரிய அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெறவுள்ளன. இன்று முற்பகல் 10:10 மணிக்கு போராட்டம் நடைபெறும். செம்மணி வளைவு அருகே அகவணக்கம் மலரஞ்சலி செலுத்தப்படும். இதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு மனித புதைக்குழி கண்டறியப்பட்டு சிந்துபாத்தி மயானத்திலிருந்து போராட்டம் ஆரம்பமாகும். அங்கிருந்து செம்மணி வீதி வழியாக மனித சங்கிலி முறையில் ஐநா வதிவிட பிரதிநிதியின் பணிமனை வரையில் போராட்டம் நடைபெறும். அங்கு போராட்டக்காரர்களால் மனு கையளிக்கப்படும். இதனிடையே மனித சங்கிலி பேரணி நீளும் வழியில் தியாகி திலீபனின் நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்படும். இதேபோன்று தமிழராட்சி படுகொலை நினைவிடம், யாழ் நூலகம், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு சதுக்கம் ஆகிய இடங்களிலும் சுடரேற்றப்படும். அதன் பின்னர் அணையா விளக்கு காற்றுடனும் நீருடனும் கலக்கப்படும். மேலும் இன்று முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு அனைவரின் ஆதரவையும் ஏற்பாட்டு குழுவான மக்கள் செயற்குழு கேட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக்கர் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார். இதன்போது அவர் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதுடன் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களையும் சந்திப்பார் என்று அறிய வருகின்றது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் 4 நாட்கள் பயணமாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். நேற்று தினம் கொழும்பில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடிய அவர் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் வருகின்றார். தரைவழியாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் அவர் யாழ் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழியை பார்வையிடுவார். அத்துடன் போராட்டக்காரர்களையும் அவர் சந்தித்து பேசுவார் என்று அறிய வருகின்றது. இதன் பின்னர் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் வடக்கின் 5 மாவட்டங்களின் அரசு அதிபர்களை ஆளுநர் செயலகத்தில் அவர் சந்தித்து பேச உள்ளார் என்றும் தெரிவு செய்யப்பட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து பேச உள்ளார் என்றும் தெரிய வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட முக்கிய தரப்புகளை இரவு உணவுடன் அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் என அறிய வருகின்றது. எனினும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் யாழ்ப்பாணம் வருகைக்கான நிகழ்ச்சி நிரல் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதுடன் அவரின் வருகைக்கான முழு ஏற்பாடுகளையும் ஐநா வதிவிட பிரதிநிதி பணிமனையே மேற்கொண்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இன்றைய தினம் கண்டி திருகோணமலை பயணத்தை முடித்துக் கொண்டே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. முன்னதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணி மனித புதைக்குழிக்கும் நாட்டில் பயணிக்க விரும்பும் சகல பகுதிகளுக்கும் செல்வதற்கு தாம் எவ்விதமான தடைகளையும் விதிக்கப் போவதில்லை என்று அனுர அரசு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாதென இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது.
2 மாத காலத்திற்கு தேவையான எரிபொருள் விண்ணப்பங்களே ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் 2 மாதங்களுக்கு எரிபொருளை விண்ணப்பம் செய்துள்ளோம் என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். அந்த விண்ணப்பங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. எந்த காரணத்தாலும் நாட்டில் 2 மாதங்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எங்களில் உள்ள தகவலுக்கு அமைய 92 ஒக்டேன் பெட்ரோலில் பெரும்பாலானவை போர் மண்டலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. இந்த எண்ணெய் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவிலிருந்து எங்களுக்கு வருகின்றது. ஓமானிலிருந்து 1 மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டது. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதன் விநியோகஸ்தர்களிடம் பேசி அதை முழுமையாக உறுதிப்படுத்துகின்றோம். டீசலும் அதே முறையில் தான் பெறப்படுகின்றது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் வரி குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய உலகின் ஒரே நாடு இலங்கை என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கம் அண்மையில் பல நாடுகள் மீது சுங்க வரிகளை விதித்திருந்தது. இந்த வரி தொடர்பில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய ஒரே நாடு இலங்கை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை ஏற்பட்ட போது அரசாங்கம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாகவும் பெரிய பிரச்சினை ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த அரசாங்கங்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த போதிலும் அந்த அரசாங்கங்களின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தற்பொழுது அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவது கூடுதல் ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். சுங்கவரி தொடர்பில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பகிடிவதை காணொளி விவகாரம் 22 மாணவர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி யாழில் இன்று மனித சங்கிலி போராட்டம். யாழில் இன்று பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ள ஐநா ஆணையாளர். இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தகவல். அமெரிக்காவுடன் வரி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய ஒரே நாடு இலங்கை. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.